நீங்க எப்போதாவது ஒரு அறையில தனியா உட்கார்ந்திருக்கும்போது, யாரோ உங்கள பின்னால இருந்து உற்று பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து, சட்டுன்னு திரும்பி பார்த்திருக்கீங்களா? ம். கண்டிப்பா. நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு அனுபவம் நடந்திருக்கும். ஆமா. அப்படி திரும்பி பார்த்தா, உண்மையிலே அங்க யாராவது உங்கள கவனிச்சுட்டு இருப்பாங்க. அங்க எந்த ஒரு சத்தமும் இருந்திருக்காது. எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் இல்ல. ஆனாலும் உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது? அதாவது இதையெல்லாம் நாம வழக்கமா வெறும் தற்செயல் அப்படின்னு ரொம்ப ஈஸியா கடந்துருவோம் இல்லையா? கரெக்ட். அதே போல, பல வருஷமா பேசாத ஒரு நண்பர பத்தி நீங்க ரொம்ப தீவிரமா நெனச்சிட்டு இருக்கும்போதே, அவர்கிட்ட இருந்து திடீர்னு ஃபோன் வரும். இது வெறும் தற்செயல் இல்ல. குவாண்டம் இயற்பியலின் விதிகளுக்கும், மனித மூளையோட ஆழமான உணர்வுகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ரகசிய உரையாடல் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? நிஜமாவே அது நம்மளோட அன்றாட சிந்தனை முறையையே தலைகீழா புரட்டி போடுற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, நாம வாழ்ற இந்த உலகத்த எப்படி பார்க்கணும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதமே வேற. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவங்கள அந்த புதிய கோணத்துல தான் சிந்திக்க அழைக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான ஆய்வோட நோக்கம் வந்து ஆர்னால்ட் மைண்டல் எழுதிய குவாண்டம் மைண்ட், அதாவது இயற்பியலுக்கும் உளவியலுக்கும் இடையிலான விளிம்பு அப்படின்ற புத்தகத்தை அலசுறது தான். ஆமா, குவாண்டம் இயற்பியல், மனித உளவியல், அப்புறம் பழங்கால ஷாமனிசம் இதெல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணையுது அப்படிங்கிறது தான் நாம ஆராயப் போறோம். ஆனா ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா தான் நான் இதை பார்க்கறேன். ஓஹோ! அப்படிங்களா? சொல்லுங்க. என்ன முரண்பாடு? இப்போ இயற்பியல் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமானது. ஒரு தராசு இல்லனா ஒரு தெர்மாமீட்டர் மூலமா அளக்கக்கூடியது. நீங்க ஒரு காய்ச்சலோட டாக்டர் கிட்ட போனா தெர்மாமீட்டர் 101 டிகிரி அப்படின்னு காட்டும். சரி, காட்டும். அது ஒரு துல்லியமான உண்மை இல்லையா? அதுல எந்த மாயமோ கற்பனையும் கிடையாது. ஆனா உளவியல், கனவுகள், மனித உணர்வுகள் இதெல்லாம் வெறும் அனுமானங்கள். ஆளுக்காள் மாறப்படும். இது ரெண்டையும் எப்படி ஒண்ணா இணைக்க முடியும்? இது வந்து வெறும் தத்துவபார்த்தமான கற்பனை மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது தான். ஒரு சராசரி மனிதர் இப்படி தான் யோசிப்பார். ஆனா, இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதை துல்லியமான அறிவியல் அப்படின்னு ஆணித்தரமா நம்புறீங்களோ, அந்த அறிவியலோட உச்சத்துல இருந்தவங்களே நீங்க சொல்றது ஏத்துக்கல. அப்படி சொல்ல முடியாது. அறிவியல் எப்போதுமே உண்மைகளை தானே நம்புது. உண்மைகளை நம்புது. ஆனா உண்மைனா என்ன அப்படிங்கறதுல தான் சிக்கலே இருக்கு. குவாண்டன் இயற்பியலோட பிதாமகன்களும் நோபல் பரிசு வாங்கினவைகளுமான வோல்ஃப்கேங் பவுலி மற்றும் எர்வின் ஷ்ரோடிங்கர் இவங்களோட கருத்துக்களை நாம இங்க கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? இயற்பியலோட அடித்தளமே மனிதனோட நனவு நிலையில, அதாவது கான்ஷியஸ்னஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அவங்க உறுதியா நம்புனாங்க. அளக்கக்கூடிய உலகமும் அளக்க முடியாத மனித மனமும் ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள் அப்படின்னு பவுலி சொன்னாரு. இப்போ சொல்லுங்க, நோபல் பரிசு வாங்கின குவாண்டம் அறிஞர்கள் முட்டாள்களா? சரி, வாதத்துக்காக அவங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அட இந்த விவாதம் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு ஏன் முக்கியம்? பிரபஞ்சத்தோட தோற்றம் பற்றியோ அணுக்களோட சுழற்சி பற்றியோ தெரிஞ்சுக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். ம். இப்போ கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறவருக்கோ இல்ல வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவருக்கோ இது எப்படி பயன்படும்? இன்னும் முக்கியமான கேள்வி. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற உணர்வுகள், உங்களுக்கு வர்ற வலிகள், உங்க கனவுகள், அப்புறம் உங்க உறவுகள் எப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த புத்தகம் விளக்குது. அதாவது நம்ம பர்சனல் லைஃபுக்கும் யூனிவர்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. நீங்க வெறும் உலகத்தை வேடிக்கை பார்க்குற பார்வையாளர் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு நொடியும் வடிவமைக்கிற ஒரு முக்கிய புள்ளி அப்படிங்கறது இது புரிய வைக்கும். கேட்க சுவாரஸ்யமா தான் இருக்கு. மைண்டில் இதை எப்படி விளக்குறாரு? மைண்டல் தன்னோட புத்தகத்துல இந்த 2 உலகங்களையும் விளக்க ஆலிஸ் இன் வாண்டர்லேண்ட் அப்படிங்கிற புகழ்பெற்ற கதையோட உருவகத்தை பயன்படுத்துறாரு. ஒரு மிகப்பெரிய மரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிட்டேன். பூமிக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியிற அந்த மரத்தோட கிளைகளும் இலைகளும் தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கை. அதாவது அளக்கக்கூடிய எல்லாராலையும் ஏத்துக்கப்பட்ட உண்மை. இத கன்சென்சஸ் ரியாலிட்டி, அதாவது சுருக்கமா சிஆர் அப்படின்னு மைண்டல் சொல்றார். அதாவது நான் பாக்குற அதே மரத்தை நீங்களும் பாக்குறீங்க, ஒத்துக்கிறீங்க. அதுதான் சிஆர். சரி, அப்போ பூமிக்கு அடியில என்ன இருக்கு? பூமிக்கு அடியில மரத்தோட வேர்கள் ஊடுருவி செல்ற ஒரு இருண்ட உலகம் இருக்கு. வெளிச்சம் படாத அந்த வேர்களோட உலகம்தான் வண்டர்லேண்ட். வண்டர்லேண்டுனா? அங்க விலங்குகள் பேசும், பொருட்கள் மாயமாகும். அறிவியல்ல இதுதான் குவாண்டம் உலகம். உளவியல்ல இதுதான் நம்ம கனவுகள் மற்றும் ஆழ்மனம். இத நான் கன்சென்சஸ் ரியாலிட்டி, அதாவது என்சிஆர் அப்படின்னு சொல்றார். இந்த என்சிஆரை உங்களை தவிர வேற யாரால பார்க்கவோ அளக்கவோ முடியாது. ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் குறுக்கிடுறேன். எல்லாராலும் ஏத்துக்கப்பட்ட உண்மை, அதாவது சிஆர் மட்டுமே நிஜம் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன்.
என் கையில இருக்கிற இந்த டீ கப்பை என்னால பார்க்க முடியுது, தொட முடியுது, அதோட எடையை அளக்க முடியும். சரி. நீங்களும் இத ஒரு கப் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இதுதான் அறிவியல். ஆனா உங்க வண்டர்லேண்ட் அப்படிங்கிற தனிப்பட்ட உணர்வுகளை அறிவியலா எப்படி ஏத்துக்க முடியும்? அது எப்படி அறிவியலாகும்னு கேக்குறீங்க? ஆமா, நேத்து ராத்திரி என் கனவுல ஒரு நாய் பறக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அது என் தனிப்பட்ட வண்டர்லேண்ட், அதாவது என்சிஆர். அதுக்காக நிஜ உலகத்திலயும் நாய்கள் பறக்கும்னு நான் சொல்ல முடியுமா? அது வெறும் மாயை இல்லையா? அது எப்படி பிசிக்கல் உலகத்தோட ஒப்பிட முடியும்? நீங்க நாய பத்தி சொன்னீங்க இல்லையா? இத இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பார்வையில இருந்து அணுகுவோம். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, நமது கருத்துகளும் அளவீடுகளும் நமது அனுபவங்களின் ஒரு தொகுப்பு மட்டுமேன்னு சொல்றாரு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இத நான் ஒரு சின்ன உதாரணம் மூலமா விளக்குறேன். நீங்க ஒரு காட்டுக்குள்ள போறீங்க. அங்க ஒரு ஓடுற நதிய பாக்குறீங்க. ஒரு அளவுகோலை வச்சு அதோட ஆழம் 5 அடி அப்படின்னு அளக்குறீங்க. நான் அளந்தாலும் அது 5 அடி தான். இது எல்லாராலும் ஏத்துக்கப்பட்ட உண்மை, அதாவது சிஆர். சரி, இதுல எந்த முரண்பாடும் இல்லையே. ஆனா அந்த நதியை பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு இனம் புரியாத பயம், இல்லனா அதுல மாய உருவங்கள் இருக்குன்னு உங்க ஆழ்மனம் நம்புற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் என்சிஆர். ஆனா அந்த பயம் மாயதானே. அது எப்படி நதியோட பிசிக்கல் உண்மைக்கு சமமாகும்? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பயம் உங்க இதய துடிப்பை அதிகப்படுத்துது, உங்க நரம்புகளை தூண்டுது, உங்க உடம்புல அட்ரினலினை சுரக்க செய்யுது. அந்த நதியோட ஆழம் 5 அடி அப்படிங்கிறது எந்த அளவு பிசிக்கல் உண்மையோ, அந்த நதியை பற்றிய உங்க பயம் உங்க உடம்ப பொறுத்தவரை அதே அளவு பிசிக்கல் உண்மைதானே. ஓஹோ, உங்க உடம்புக்குள்ள நடக்கிற இந்த வேதியியல் மாற்றங்களை நீங்க மாயை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றது ஒரு பக்கம் நியாயமா தெரிஞ்சாலும் ஒரு விஷயத்த நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். உணர்வுகள் உடலை பாதிக்குது அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். அது பயாலஜி. ஆனா அதுக்காக அணுக்களோட இயக்கத்தை படிக்கிற குவாண்டம் இயற்பியல மனித உணர்வுகளோட முடிச்சு போட்டுறதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா சிஆரை மட்டும் வச்சு பார்த்தா இயற்பியல் முழுமை அடையாது அப்படிங்கறத குவாண்டம் இயற்பியலே நிரூபிச்சிடுச்சு. குவாண்டம் உலகத்துல ஒரு அணுத்துகளை நீங்க அளக்க முற்படும்போது, அதாவது அதை கவனிக்கும்போது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு. ஆமா, அது பார்ட்டிகல் ஃபார்ம். ஆனா நீங்க அதை கவனிக்காதப்போ அது அங்க இருக்கிறது இல்ல. பல சாத்தியக்கூறுகளா, அலைகளா, அதாவது வேவ்ஸா மாறிடுது. இதத்தான் அப்சர்வர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. அதாவது கவனிப்பாளர் விளைவு. ஆமா. அணுக்களோட வேர்களை புரிஞ்சுக்கணும்னா ஆலிஸ போல நாமும் அந்த ஒண்டர்லேண்டுக்குள்ள குதிக்கணும். இயற்பியலாளர்கள் வெறும் பார்வையாளர் அப்படிங்கிற நிலையிலிருந்து அந்த அணுக்களோட உணர்வுபூர்வமா உறவாடும் பங்கேற்பாளர், அதாவது பார்ட்டிசிபென்ட்ங்கிற நிலைக்கு மாறணும்னு மைண்டல் வாதிடுறார். சரி, இத நான் கொஞ்சம் பொறுமையோட கேட்க தயாரா இருக்கேன். ஆனா மைண்டல் இதோட நிக்கல. அவர் ஒருபடி மேல போய் கனவுகளுக்கும் கணிதத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, த மேத் ஆஃப் ட்ரீமிங். கணிதம் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக துல்லியமான லாஜிக். 2 கூட்டல் 2 4. அதுல எந்த உணர்ச்சிக்கும் இடமில்ல. அதுல எப்படி மனிதனோட நனவு நிலையோ கனவுகளோ ஒளிஞ்சிருக்க முடியும்? கணிதத்தை உளவியலோட முடிச்சு போடுறது அறிவியலையே கேலிக்கூத்தாக்குற மாதிரி தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா அது கேலிக்குத்தாதான் தோணும். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. குவாண்டம் இயற்பியலோட அடித்தளமா இருக்கிற அலைச்சமன்பாட்டை, வேவ் ஈக்குவேஷனை நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சா ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை அது? கணிதத்துல 2 முக்கிய எண்கள் உண்டு. ஒன்னு நாம அன்றாடம் பயன்படுத்துற மெய்யெண்கள், அதாவது ரியல் நம்பர்ஸ், 1 2 3 போன்றவை. இன்னொன்னு கற்பனை எண்கள், இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது -1ஓட வர்க்கமூலம். இத ஐ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பொறுங்க. கற்பனை எண்கள்னா என்ன? இல்லாத ஒரு எண்ணை ஏன் இயற்பியல்ல பயன்படுத்தணும்? அதுதான் கற்பனை ஆயிருச்சே. பிறகு எப்படி அது உண்மையான அறிவியலாகும்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. கற்பனைன்னு பேர் வச்சதாலேயே அது நிஜம் இல்ல அப்படின்னு அர்த்தமல்ல. குவாண்டம் உலகத்துல ஒரு துகள் எங்க இருக்குன்னு திட்டவட்டமா தெரியாதப்போ அது பல சாத்தியக்கூறுகளா மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சிருக்க இன்னும் நிஜமாகாத சாத்தியக்கூறுகளை கணக்கிட மெய்யெண்கள் பத்தாது. அதுக்காகத்தான் இந்த கற்பனை எண்கள் ஐய பயன்படுத்தப்படுது. குவாண்டம் சமன்பாடுகள் வெறும் மெய்யெண்களாலானது கிடையாது. அப்போது எப்படி இருக்கும்? அவை a+ib வடிவத்துல மெய்யெண்ணும் கற்பனை எண்ணும் கலந்த சிக்கல் எண்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மூலமா தான் கணக்கிடப்படுது. அதாவது பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கம் வெறும் அளக்கக்கூடிய விஷயங்களால மட்டும் நடக்கல, அதுல அளக்க முடியாத கண்ணுக்கு தெரியாத சாத்தியக்கூறுகளுக்கும் முக்கிய பங்கு இருக்குங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. சரி, அதெல்லாம் கணக்கு பாடத்துக்கு சரி. ஆனா அளக்க முடியாத அந்த கற்பனை எண் எப்படி நம்ம நிஜ உலக உருவாக்குது? கணித விதியை எப்படி மனித வாழ்க்கையோட ஒப்பிட முடியும்?
இதத்தான் குவாண்டம் கணிதத்துல உள்ள ரகசிய குறியீட்டை உடைச்சு மைண்டில் ரொம்ப அற்புதமா விளக்குறார். ஒரு சிக்கல் என்ன, அதாவது a+ib அதோட கான்ஜுகேட் a-ib கூட பெருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கணிதத்திலயா என்ன நடக்கும்? கற்பனை எண்கள், அதாவது அந்த i ஒன்னோடு ஒன்னு மோதி அழிஞ்சிடும். கடைசியில ஒரு உண்மையான மெய்யெண் a² + b² மட்டுமே விடையா கிடைக்கும். இயற்பியல்ல இதுதான் அப்சர்வேஷன் அல்லது கவனிப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓ, அதாவது அந்த அலை சுருங்கி ஒரு பொருளா மாறுறது. ஆமா, குவாண்டம் உலகத்துல ஒரு துகள் எங்க இருக்குன்னு தெரியாம அலை வடிவமா பரவி இருக்கு. அதுதான் a+ib. ஆனா ஒரு பார்வையாளர் அதை கவனிக்க தொடங்கும்போது, அதாவது கணித ரீதியா கான்ஜுகேஷன் நடக்கும்போது, அந்த கற்பனை அலைகள் மறைஞ்சு ஒரு குறிப்பிட்ட பொருளா நிஜமான மெய்யெண்ணா அது உருவெடுக்குது. இது நிச்சயமா மூளையை கசக்கிற விஷயம்தான். குவாண்டம் துகள்களுக்கு இது சரியா இருக்கலாம். ஆனா இத நாம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில மனித மனதோட பொருத்தி பார்க்கறது? இப்போ இத காதுல இயர்ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இது எப்படி பொருந்தும்? இது ஒரு ரொம்ப எளிய, உங்களுக்கு பரிச்சயமான உதாரணம் மூலமா விளக்குறேன். உங்களுக்கு திடீர்னு ஒரு லேசான தலைவலி வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த வலி எங்கிருந்து வருது, ஏன் வருதுன்னு உங்களுக்கு திட்டவட்டமா தெரியல. சரி, பல பேருக்கு அப்படி நடக்கும். ஓகே, அது ஒரு தெளிவற்ற குழப்பமான உணர்வு. அதுதான் a+ib சொல்லப்படுற உங்க ஆழ்மனதோட அலைவடிவம். அதாவது NCR. பல சாத்தியக்கூறுகளுங்க மறைஞ்சிருக்கு. ஓகே, எனக்கு ஒரு தெளிவற்ற தலைவலி இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? இப்போ நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க முழு கவனத்தையும் அந்த வலியின் மேல குவித்து, எனக்கு ஏன் இந்த வலி வருதுன்னு உங்களை நீங்களே ரொம்ப ஆழமா உள்நோக்கி பாக்குறீங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்றீங்க. உள்ளுணர்வை கவனிக்கிறேன். அந்த செயல்பாடு தான் கணிதத்துல நம்ம பார்த்த கன்ஜுகேஷன், அதாவது a-ib. அப்படி நீங்க தியானிச்சு அந்த வலியை உற்று கவனிக்க தொடங்கும்போது அந்த தெளிவற்ற அலைகள் மோதிக்குது. காலையில உங்க பாஸ் கிட்ட உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கோபம், இல்ல உங்க எதிர்காலம் பற்றிய ஒரு பயம்தான் உங்க உடம்புல இப்படி வலியா தேங்கி இருக்கு அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியுது. வாவ், இப்போ எனக்கு புரியுது. அந்த தெளிவற்ற வழி மறைஞ்சு அது பயம் அல்லது கோபம் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிஜமா சிஆர் மாறிடுது. அதாவது கணிதத்துல கிடைச்ச a² + b² போல. ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. ஆக கணிதத்துல நடக்கிற கன்ஜுகேஷன் அப்படிங்கிறது உளவியல்ல நடக்கிற சுய பரிசோதனை மட்டுமே. நீங்க எதை ஆழமா கவனிக்கிறீங்களோ அந்த கவனிப்பு உங்களோட கற்பனை உலகத்தை நிஜ உலகமா மாத்துது. விளக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என் உடலை பாதிக்குது, என் நிஜத்தை உருவாக்குது அப்படிங்கறத இந்த கணித உதாரணம் மூலமா ரொம்ப அழகா விளக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் நான் இதை ஒத்துக்கவே செஞ்சேன். ஆனா அடுத்த விஷயத்துக்கு போகும்போது என் சந்தேகம் பல மடங்கு அதிகமாகுது. மைண்டல் குவாண்டம் பிணைப்பும் மனித உறவுகளும், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. ஆமா, இது இன்னும் ஆழமான தளம். குவாண்டம் இயற்பியல்ல உள்ள நான் லோக்காலிட்டி அப்புறம் என்டாங்கிள்மெண்ட் பத்தி அவர் பேசுறார். அதாவது ஒன்னு தொடர்பு கொள்ளவே முடியாத பல ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கிற 2 துகள்கள் ஒரு மாய வலையால இணைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். ஒண்ணுல ஏற்படுற மாற்றம் உடனே எந்த ஒரு காலதாமதமும் இல்லாம இன்னொன்னுல எதிரொலிக்குது. இத ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே ஆரம்பத்துல நம்ப மறுத்து ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ், அதாவது தொலைதூரத்து மாயச் செயல் அப்படின்னு வர்ணிச்சார் இல்லையா? ஆமா, ஐன்ஸ்டீன் அதை முழுமையா நம்பல அப்படின்னாலும் பிற்காலத்துல நடந்த இயற்பியல் பரிசோதனைகள் அது 100% உண்மை அப்படிங்கறத நிரூபிச்சிடுச்சு. அணுக்களுக்கு நடுவுல அப்படி நடக்கும், அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அதுல ஆட்சேபனை இல்ல. ஆனா மனித உறவுகள்ல இது எப்படி கொண்டு வர முடியும்? ஏன் முடியாது? எனக்கு சம்பந்தமே இல்லாத உலகத்தோட மறுமுனையில இருக்கிற ஒருத்தரை என்னோட உணர்ச்சிகள் எந்த ஒரு பிசிக்கல் தொடர்பும் இல்லாம பாதிக்கும்னு சொல்றது அறிவியலா இல்ல ஏதோ மந்திர தந்திரமா? மனிதர்கள் ஒன்னும் அணுக்கள் இல்லையே. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இதை புரிஞ்சுக்க நாம புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் யுங்கோட சிங்க்ரோனிசிட்டி, அதாவது அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள் அப்படிங்கிற கோட்பாட்டை இயற்பியலாளர் ஜான் பெல் செஞ்ச பரிசோதனையோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஜான் பெல் தியரம். ஓகே. ஜான் பெல் 2 குவாண்டம் துகள்கள் தங்களுக்குள்ள எந்த சிக்னலையும் பரிமாறிக்காமலேயே எப்படி ஒன்னோட ஒன்னு சார்ந்து இயங்குது அப்படிங்கறத கணிதபூர்வமா நிரூபிச்சார். கார்ல் யுங் இத மனித மனங்களுக்கும் பொருத்தி பார்த்தார். மனித மனங்களுக்குள்ள குவாண்டம் பிணைப்பா? இதற்கெல்லாம் ஏதாவது சான்றுகள் இருக்கா இல்ல வெறும் தத்துவ பேச்சா? இதை எனக்கு ஒரு தெளிவான உதாரணத்தோட விளக்குங்களேன். சரி, ஒரு குடும்பம் அல்லது நெருக்கமான உறவுல ரிலேஷன்ஷிப் ஃபீல்டுல 2 மனிதர்கள்
எப்படி நடந்துக்கறாங்க அப்படிங்கறது கவனிங்க. கணவன் மனைவி அல்லது 2 நெருங்கிய நண்பர்கள் எடுத்துக்குவோம். வெளிப்படையா எந்த ஒரு சண்டையோ பேச்சோ அவங்களுக்குள்ள நடந்திருக்காது. அவங்க வேற வேற ரூம்ல கூட இருக்கலாம். ஆமா, வேற ரூம்ல கூட இருக்கலாம். ஆனா ஒருத்தர் தன்னை ரொம்ப தாழ்வா, ஒரு குற்ற உணர்ச்சியோட இல்ல மன அழுத்தத்தோட உணரும் அந்த தருணத்துல எந்த காரணமுமே இல்லாம மற்றவர் தன்னை ரொம்ப உயர்வாகவோ ஆதிக்கம் செலுத்துறவராகவோ அல்லது அதீத மகிழ்ச்சியோடவோ உணர்வார். ஒரு சீசா விளையாட்டுல ஒருத்தர் கீழே போனா மற்றவர் மேல போற மாதிரி. ஓ, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு குடும்பம் அல்லது ஒரு உறவு அப்படிங்கறது தனித்தனி நபர்களோட கூட்டமைப்பு இல்ல, அது ஒரு ஒட்டுமொத்த குவாண்டம் சிஸ்டம் மாதிரி செயல்படுது, அப்படிதானே? மிகச் சரியான புரிதல். ஒருத்தரோட ஆழ்மனதுல எழும் உணர்வு எந்த வார்த்தைகளும் இல்லாம மற்றவரோட ஆழ்மனதுல ஒரு சமநிலைய பேலன்ஸ உருவாக்குது. ஒருத்தரோட பயம் மற்றவரோட கோபமா மாறலாம். ஆனா இத நம்மால கண்ணால பார்க்க முடியாதே. ஆமா, இது நம்ம அன்றாட அளக்கக்கூடிய வாழ்வுல, அதாவது சிஆர்ல காண முடியாத ஒரு விஷயம். ஆனா உணர்வுகள் மட்டத்துல, என்சிஆர்ல நிகழும் உண்மையான குவாண்டம் பிணைப்பு இது. நாமெல்லாம் தனித்தனி தீவுகள் இல்ல, பிரிக்க முடியாத ஒரு முழுமையோட அன்புரோக்கன் ஹோல்னஸ் ஓட சிறு பகுதிகள் அப்படிங்கறத இது காட்டுது. நீங்க சொல்றது கேட்டா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. நான் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற என்னோட அடையாளமே கேள்விக்குறியாகிடுது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் நினைக்கிறது, நான் உணர்றது எல்லாமே என்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தோடனோ என்னோட வாழ்ற மனிதர்களுடனோ ஏதோ ஒரு வகையில பிணைக்கப்பட்டிருக்குங்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில எடுக்கிற முடிவுகள் கூட ஏதோ ஒரு குவாண்டம் வலையோட விளைவா இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். ஆனா அதுதான் இயற்கையோட அடிப்படை உண்மை. சரி, இதையெல்லாம் ஓரளவு லாஜிக்கா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மைண்டில் இதோட நிறுத்தலையே. இது நம்மள விவாதத்தோட இறுதி பகுதிக்கு கொண்டு வருது. மாடர்ன் ஷாமனிசம் பத்தி கேட்க போறீங்க, கரெக்டா? ஆமா, நவீன ஷாமனிசமும் பிரபஞ்ச மனதும். இங்கதான் என்னோட இறுதி தாக்குதலை நான் தொடுக்க போறேன். இயற்பியல் ஓகே, உளவியல் ஓகே, அதென்ன பழங்குடி மக்களோட ஷாமனிசம்? ஷாமனிசம் அப்படிங்கிறது இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறை. அது எனக்கு தெரியும். ஷாமன்கள் அப்படின்னா காடுகள்ல வாழ்ந்துக்கிட்டு தியானம் மூலமாவும் கனவுகள் மூலமாவும் மாயத்தோற்றங்கள் மூலமாவும் இயற்கையோட பேசுறதா நம்புற பழங்குடி சாமியார்கள். அவங்க நோய்களை தீர்க்க ஆவிகளோட பேசுறதா சொல்வாங்க. ஆஹா, நவீன இயற்பியலாளர்கள் பல பில்லியன் டாலர் செலவுல உருவாக்கப்பட்ட பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பழங்கால சாமியார்கள் மாதிரி காடுகள்ல போய் கண்ணு மூடிக்கிட்டு உட்கார்ந்துக்கணும்னு சொல்றாரா மைண்டல். இது வளர்ந்து வரும் அறிவியலை மறுபடியும் பின்னோக்கி இருந்த காலத்துக்கு இழுக்கிற மாதிரி இல்லையா? நீங்க அப்படி நினைக்கிறது இயல்புதான். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா இது அறிவியலை பின்னோக்கி இழுக்கிறது இல்ல, மாறா இயந்திரத்தனமான ஒரு அறிவியலை முழுமையாக்குறதுங்கிற உண்மையை நீங்க உணர்வீங்க. அது எப்படி அறிவியலை முழுமையாக்கும்? பழங்கால ஷாமன்கள் இந்த பிரபஞ்சத்தை உயிரற்ற ஜடமா பார்க்கல. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் மனம், அது தன்னைத்தானே கவனிச்சு பிரதிபலிக்கும் ஒரு உணர்வுபூர்வமான விழிப்புணர்வு, அதாவது யூனிவர்சல் மைண்டுன்னு அவங்க நம்புனாங்க. அவங்க மனிதர்களோட கனவு நிலைய ட்ரீம் டைம்னு சொன்னாங்க. இந்த கனவு நிலையில தான் பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அறிவியலுக்கு தேவை லாஜிக், கனவுகள் கிடையாதே. லாஜிக் இல்லாத எதையும் நாம எப்படி அறிவியலா ஏத்துக்க முடியும்? அறிவியலோட லாஜிக்கும் ஒரு கட்டத்துல நின்னுடுது அப்படிங்கறத மைண்டில் சுட்டி காட்டுறார். நான் உங்களுக்கு ஒரு இயற்பியல் உண்மையை சொல்றேன். நவீன குவாண்டம் இயற்பியல்ல மெய்நிகர் துகள்கள், அதாவது விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதென்ன மெய்நிகர் துகள்கள்? அதாவது முற்றிலும் ஒண்ணுமே இல்லாத வெற்றிடத்திலிருந்து, வேக்யூம்ல இருந்து, எந்த ஒரு ஆற்றலோ பொருளோ இல்லாத வெற்றிடத்திலிருந்து திடீர்னு சில ஆற்றல் துகள்கள் தோன்றி உடனே மறைஞ்சிடுது. இது தத்துவம் அல்ல, அறிவியல் பூர்வமா பலமுறை நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு நிமிஷம், ஒண்ணுமே இல்லாத வெற்றிடத்திலிருந்து எப்படி துகள்கள் உருவாக முடியும்? அதுவே லாஜிக் மீறல் இல்லையா? ஆமா, அதனாலதான் சொல்றேன், லாஜிக் மட்டுமே அறிவியல் இல்ல அப்படின்னு. வெற்று வெளியில தோன்றி மறையும் கற்பனை துகள்களை இயற்பியல் ஏத்துக்குது அப்படின்னா, வெற்றிடம் கூட ஏதோ ஒன்ன கற்பனை செய்து துகள்களை கனவு காணுது அப்படின்னு தானே அர்த்தம். வாவ், இது ரொம்ப டீப்பான தாட். வெற்றிடம் கனவு காண முடியும்னா மனிதனோட மாய உணர்வுகளையும் மனித மனதோட கனவுகளையும் நாம ஏன் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா ஏத்துக்க கூடாது? வெறும் இயந்திரத்தனமான அளவீடுகளை மட்டும் நம்பியிருக்க இயற்பியல் நிச்சயமா முழுமையற்றது. எனக்கு இப்போ மெல்ல மெல்ல ஒரு பெரிய திறப்பு கிடைக்குது. ஆக பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடப்பொருள் இல்ல, அது உயிருள்ள ஒரு மனம்,
அது தனக்குத்தானே பேசிக்கொள்ள, தனக்குத்தானே பார்த்துக்கொள்ள உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான் மனிதனோட மனமும் நனவு நிலையுங்கிறீங்களா? மிகச் சரியா புடிச்சிட்டீங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருந்து வேறுபட்ட ஏதோ ஒரு தூரத்த வஸ்து கிடையாது. அது தன்னையே நம்ம கண்கள் மூலமா பாத்துக்குது, நம்ம உணர்வுகள் மூலமா தன்னைத்தானே பிரதிபலிச்சுக்குது. ஓஹோ! ஷாமன்கள் இதை காடுகள்ல உட்கார்ந்து தங்களோட உள்ளுணர்வால் கண்டறிஞ்சாங்க. நவீன இயற்பியலாளர்கள் இத லேப்ல உட்கார்ந்து கணித சமன்பாடுகள் மூலமா கண்டறியறாங்க. வழிகள் வேற அப்படின்னாலும் ரெண்டு பேருமே தேடுறது ஒரே உண்மையதான். ஆக, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம விவாதிச்ச இந்த விஷயங்களையெல்லாம் ஒன்னா இணைச்சு பார்த்தா, இவ்ளோ நேரம் உங்ககிட்ட முரண்பட்டு வாதிட்ட எனக்கு இப்போ ஒரு தெளிவு பிறக்குது. அப்படியா? என்ன தெளிவு அது? அதாவது, நான் இவ்ளோ நேரம் அளக்கக்கூடிய எல்லாராலும் ஏத்துக்கப்பட்ட உண்மை CR அப்படின்னு வாதிட்டதும், நீங்க அளக்க முடியாத மாய உணர்வுகள் NCR அப்படின்னு சொன்னதும் ஒண்ணுக்கொன்னு எதிரானவ கிடையாது. அவை ரெண்டும் ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள். நிச்சயமா. என்னோட கையில இருக்கிற டீ கப் எவ்ளோ பிசிக்கல் நிஜமோ, அந்த கப்ப பாக்கும்போது எனக்குள்ள எழும் நினைவுகளும் அத பத்தின என் உணர்வுகளும் குவாண்டம் அளவுல அதே அளவு நிஜம்தான் அப்படிங்கறத என்னால இப்ப முழுமையா உள்வாங்க முடியுது. உண்மையிலே இது என் உலக பார்வையே மாத்துது. அதுதான் மைண்டலோட வெற்றியும் கூட. நம்மளோட அளவீடுகளும் லாஜிக்கும் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தை விவரிக்க பத்தாது. நம்ம கனவுகளும் நம்ம ஆழ்மனதோட விவரிக்க முடியாத உணர்வுகளும் தான் இந்த நிஜ உலகத்தை உருவாக்குற அடித்தளமா இருக்கு. அருமை. இந்த ஆழமான உரையாடல ஒரு சுருக்கமான தொகுப்புரையா பாப்போம். அர்னால்ட் மைண்டலோட புத்தகத்தின் மூலமா நாம் அறிஞ்சுகிட்டது இதுதான். கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் துகள்களோட கணிக்க முடியாத நடத்தைக்கும் மனிதர்களோட கனவுகள் மற்றும் உணர்வுகளுக்கும் நடுவுல கணித ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பிரிக்க முடியாத ஒற்றுமைகள் இருக்கு. கரெக்ட். நீங்களும் இந்த பிரபஞ்சமும் தனித்தனி பொருட்கள் கிடையாது. குவாண்டம் கணிதம் கூறுற மாதிரி நீங்க எதன் மேல உங்க முழு கவனத்தை குவிக்கிறீங்களோ, எந்த ஒரு குழப்பத்தை ஆழமா கவனிச்சு சுயபரிசோதனை செய்றீங்களோ, அதுவே ஒரு அலை வடிவத்திலிருந்து சுருங்கி உங்களோட நிஜமா மாறுது. ஆமா, நாம எல்லோருமே இந்த பிரபஞ்ச நாடகத்துல வெறும் பார்வையாளர்கள் இல்ல, ரொம்ப முக்கியமான பங்கேற்பாளர்கள். நம்ம உறவுகள்ல எந்த காரணமும் இல்லாம ஏற்படுற மாயமான பிணைப்புகளும், நம்ம உள்மனசுல தோன்றும் கனவுகளும் இந்த பிரபஞ்ச கட்டமைப்பை தாங்கி பிடிக்கிற முக்கிய தூண்கள். விவாதத்தோட தொடக்கத்துல நான் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தியும் தெர்மாமீட்டர் பத்தியும் பேசினேன். அளக்கக்கூடியவை மட்டுமே உண்மை, மற்றவை பொய் அப்படிங்கிற பிம்பத்தோட நான் வாதிட்டேன். ஆனா நம்ம அளக்குற அந்த அளவுகோலுக்கு பின்னாலும் ஒரு பிரம்மாண்டமான நனவு நிலை, கான்ஷியஸ்னஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத இப்போ சந்தேகத்துக்கிடம் இல்லாம உணர்றோம். கண்டிப்பா. இறுதியா, இது கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கும் தனக்குத்தானே பேசிக் கொள்வதற்கும் பயன்படுத்துற ஒரு மொழிதான் நமது மனித நனவு நிலை அப்படின்னா, தற்சமயம் இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்க சிந்தனையின் மூலமா இந்த பிரபஞ்சம் தனக்குள்ள எந்த புதிய நிஜத்தை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கு? சற்றே சிந்திச்சு பாருங்க. இது நிச்சயமா ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த பிரபஞ்சத்தோட புதிய நிஜத்தை உருவாக்குறது நீங்க தான். ஆழ்நாள் மைண்டலோட குவாண்டம் மைண்ட் பற்றிய இந்த அற்புதமான மூளைய சுழல வைக்கிற விவாதத்தை இதோட நிறைவு செய்றோம். உங்க நேரத்துக்கும் எங்களோட இணைந்து பயணிச்சதற்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.